ஹாய் காய்ஸ், நான் தான் கவனேஷ் கிபி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் வந்து இப்போ ஒரு ரேங்கிங் பண்ண போகிறேன். எதை பற்றினா பென் 10 பற்றி. ஸோ பென் 10 வந்து எல்லோரும் சின்ன வயசில் பார்த்து என்ஜாய் பண்ண கார்ட்டூனாக இருக்கும். இன்ன வரைக்கும் அந்த ரீபூட் ஒன்று ஓடுது. அது மேபி இந்த காலத்து கிட்ஸுக்கு நல்லா இருந்தாலும் பழைய கிளாசிக் பென் 10 பார்த்தவங்கன்னா அது பிடிக்காமல் இருந்திருக்கும். ஸோ எனக்கும் பிடிக்கல. ஸோ அந்த 5 சீரியஸும் கிளாசிக், ஏலியன் ஃபோர்ஸ், அல்டிமேட் ஏலியன், ஒம்னிவர்ஸ் அண்ட் ரீபூட், இந்த 5 பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது ரேங்க் பண்ண போகிறேன். ஸோ நம்ம 1ல் என்ன இருக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் மேபி என்னோடய லிஸ்ட்டு மாறலாம். உங்கள் லிஸ்ட்டு என்னோடய லிஸ்ட்டு இருந்துச்சுன்னா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம லெட்ஸ் கெட் ஸ்டார்டிங் தி ரேங்க். ஸோ நம்ம 5ல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் ரீபூட் தான். அதான் நான் 5ல் போடுவேன். அதில் என்னன்னா எனக்கு ஏன் அது பிடிக்கும் எனக்கே தெரியலங்க. ரொம்ப சைல்டிஷாக இருக்கிறதுனாலயா இல்லைன்னா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கார்ட்டூன் நெட்வொர்க்கில் போடுற கார்ட்டூன் இப்போ உள்ள கார்ட்டூன்லாம் ரொம்பவே அப்படி தான் இருக்குது. நீங்கள் பழைய பென் 10 சரி, ஏலியன் ஃபோர்ஸ் பென் 10, அல்டிமேட் பென் 10, ஒம்னிவர்ஸ் பென் 10 எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 வயசு 26 வயசு பென் 10. ஆனால் கிளாசிக்கில் 10 வயசு பென் 10க்கும் இந்த ரீபூட்டில் 10 வயசு பென் 10க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அந்த பென் 10 மாதிரி இந்த பென் 10 கேட்டிங்கன்னா இந்த கிளாசிக் பென் 10 எவ்வளோ மெச்சூர்டாக இருப்பான் இந்த பென் 10, இந்த ரீபூட் பென் 10 இது பண்ணுறது வரைக்கும். ஸோ என்ன கிரியேட்டர் சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தமாரி கிட்ஸுக்கு என்ஜாய் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த பென் 10 உருவாகணும்னு சொல்லி. பென் 10 உருவாங்க கிட்ஸுக்கான்னு சொன்னீங்க. பட் அந்த பென் 10 பார்த்தா சில எபிசோடில் பயங்கரமாக இருக்கும், சில எபிசோடில் தெரிஃபையே இருக்கும். அந்த கிராக்கன் எபிசோடில் போகிறப்போ கொஞ்சம் ஜம்ஸ்கேர்லாம் கொஞ்சம் தெரிஃபையிங்காக இருக்கும் அந்த கிளாசிக். பட் இதில் வந்து அந்த எதுவுமே இல்லை, ரொம்ப சைல்டிஷ் தான் இருக்குது. வில்லன்ஸ்லாம் பார்க்குறப்போ சிரிப்பு தான் வருது. வில் கேட்ஸில் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படி தான் இருக்கும். வில் கேட்ஸ் எவ்வளோ பெரிய வில்லன், மாஸ் வில்லன் அவரு. அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவரில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கப்பா. அவர் தேனோஸ் பை பென் 10 அவரை கூப்பிட்டு வந்து ரொம்ப ஜோக் பண்ணி விட்டுருப்பாங்க. இதில் ஒரு படம் வர வந்துச்சு பென் 10,000 சொல்லி. அதை கூட நான் ஒத்துக்குவேன், படம் எடுக்கிறீங்க பென் 10,000. அது ஒரு பேக் ஸ்டோரி சொன்னீங்க பாருங்கடா. இந்தமாரி வாட்ச் வந்து அவர் வந்து குப்பை தொட்டியில் செஞ்சாராம். ஆஸ்மித் மேலே வந்து என்ன நினைப்பார் ஏன்டா அந்த ஆம்னிட்ரிக்ஸ் செய்ய நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. ஆஸ்மித்து பண்டாட்டியில் விட்டு போனதுக்கப்புறமும் தான் அந்த ஆம்னிட்ரிக்ஸ்க்காக அவர் இது பண்ணார். ஆனால் அதை வெண்டது குப்பையில செஞ்சால் சொன்ன பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறீங்களா, அது ஒன்று பார்த்தீங்கன்னா யூஎஸ் பிரசிடெண்ட்டான். அப்புறம் அதில் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீக்வன்ஸ் ஒன்று வரும் கையோ, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்பைடர் மேக்கி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக பிறகு அதெல்லாம் பார்க்குறப்போ அப்படியே கழுத்து நம்ம கழுத்து நிறுத்தினான்னு தோணும். இதை பற்றி அதை பேச விரும்பலை. ஸோ இப்போ அடுத்த படம் பார்த்தீங்கன்னா ஏலியன் எக்ஸ்டிங்ஷன் ஒரு படம் வந்துச்சு. அதை க்ராஸ் ஓவர்லாம் பண்ணாங்க வேறு. கிளாசிக் பென் 10, ஏலியன் ஃபோர்ஸ் பென் 10, ஒம்னிவர்ஸ் பென் 10 வந்தாங்க. அல்டிமேட் வச்சு பென்னு, அந்த ஏலியன் ஃபோர்ஸ் வச்சு பென்னு, பென் 10 வந்தாங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, ஏலியன் எக்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸையே ரீக்ரியேட் பண்ணி யூனிவர்ஸை அடித்து க்ரியேட் பண்ணுற அளவுக்கு பவர் உள்ள ஒரு ஏலியனு. அந்த ஏலியனை பிளாக்ஸு ஃபாரம்ஸ் வச்சு அடித்தானுங்க ரீபூட்டில். கேட்க எப்படி இருக்குது? பழைய வெண்டர்ஃபில்ஸை கொந்தளிச்சு போயிட்டீங்க படத்தை பார்த்துட்டு என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்குறப்போ. ஏன்னா ஏலியன் எக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இருப்பாங்க படத்தெல்லாம். முன்னுக்கெல்லாம் ஓகே கொஞ்சம் பவராக இருப்பான், அது இது பண்ண முடியாது. ஆனால் கடைசியாக பிளாக்ஸு புரிய பாரா ஃபாரம்ஸ் கொடுத்துவாலாம் முடிஞ்சான். ஏலியன் எக்ஸ் அடிக்க முடியுமா? என்னையா பேசுகிறீங்க? எனக்கு அப்படி தான் படத்தை பார்க்குறப்போ டிப்ரெஷன் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க பென் 10 சொல்லி. பட் பரவாயில்ல, அது ஒரு முடிவு. அது கடைசி ரீபூட்டோட கடைசி படம். ஸோ அதனால் எல்லாம் சந்தோஷமாக இப்போ அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் ரீபூட் வரல. ரீபூட்டில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு நான் ஏன் அந்த 5ல் பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அதனால் அந்த ஏலியன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான். ஆம்னி நோட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, ஆம்னி கிக்ஸ் கொண்டு வந்தாங்க, ஆம்னி என்ஹான்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஏலியன் ஃபார்ம்ஸ்லாம் கொஞ்சம் ரசிக்கும்படி இருந்துச்சு. ஏன்னா அது எல்லா ஏலியன்ஸும் செட் ஆகலை. லைக் ஆம்னி என்ஹான்ஸ் பார்த்தீங்கன்னா கிரே மேட்டுக்கு சுத்தமாக செட் ஆகலை, பெருசாக இருந்துச்சு. லைக் ஆக்வர்ட் லைக் சம்மந்தம் இருந்துச்சு. ஸ்டிங் ஃப்ளைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு மான்ஸ்டரஸ் ஃபேஸ் கொடுத்தா அது வந்து செட் ஆகலை ஸ்டிங் ஃப்ளைக்கு. ஆம்னி என்ஹான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஹீட் பிளாஸ்ட் ஓகே, ஷாக் ராக் அந்த ஆம்னி என்ஹான்ஸ் பார்த்தது காரணமே ஷாக் ராக் அந்த ஏலியன் தான். புதிய ஏலியன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஸ்லாப் பேக் வந்து ஏலியன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, ஓவர்ஃப்ளோன் ஏலியன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரசிக்கும்படி தான் இருந்துச்சு. எனக்கு அதுதான் ஒரு விஷயம். சில விஷயம் பார்த்தீங்கன்னா பென் 10 ஃபேன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லை, அவ்வளோதான். ஸோ நம்ம 4ல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒம்னிவர்ஸ் வச்சுருக்கேன். ஒம்னிவர்ஸ் நான் ஃபோனில் வச்சுருக்கேன். அப்படி கேட்டிங்கன்னா அது வந்து அந்த ஆர்ட் ஸ்டைல் தான், வேறு எதுவும் இல்லை. எனக்கு அந்த ஆர்ட் ஸ்டைல் வந்து அந்த அளவுக்கு இது பண்ணல ஏலியன்ஸ்லாம். சரி, இந்த ஒரு ஏலியன் இருக்கும், அந்த ஏலியன் ஃபோர்ஸோட ஏலியனும் ஒம்னிவர்ஸோட ஏலியன் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸ் ஏலியன் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ஆம்ஃபிபியனு,
டெராஸ்பின்னு வாட்டர் ஹேசர் இதோட பென்டென் ஆம்னிவர்ஸ் சில பேருக்கு பிடிக்காம போனது காரணம் இது ஆர்ட் ஸ்டைல் தான். நீங்கள் ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேரியனோட ஆர்ட் ஸ்டைலில் கொடுத்துருந்தா கூட ஆம்னிவர்ஸ் ஓடிச்சு செம்ம கதை ஆம்னிவர்ஸ் 8 சீசன் இருந்துச்சு ஓட்டினாங்க, நல்லா இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. ஆனால் என்ன அதோட ஆர்ட் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிஞ்சாக அந்த மாதிரி இருந்துச்சு. கிரிஞ்சுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப இதாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு பிடிக்கல, என்னடா அப்படி இருக்குது, இந்த ஏலியன் எப்படி இருக்க வேண்டியது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோரம்ஸ்க்கு மீசனை வச்சு விட்ருப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லா ஏலியனும் சொல்ல, சில ஏலியன்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த ஃபோரம்ஸ் நல்லா இருந்துச்சு. வைல்டு மட்டுக்கும் அந்த பெல்ட்டு கொடுத்து நல்லா கொடுத்துருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. கோஸ்ட் ஃப்ரீக்கோட லுக் நல்லா இருந்துச்சு, செயின்லாம் போட்டு கட்டி வச்சு கொண்டு வந்தாங்க, நல்லா இருந்துச்சு. பட் எல்லா ஏரியும் பார்த்தீங்கன்னா செட் ஆகலை. இந்த ஜூரி ரீக்லாம் வந்து பார்க்குற மாதிரி இருக்காது. அப்போ தான் சொன்ன மாதிரி அந்த டெராஸ்பின்லாம் ரொம்ப வயசான ஆமை மாதிரி இருக்கும். ஆர்மெட்ரி லோகெலாம் மூஞ்சில் ஓடி போயிருக்கும். அதான் சொல்கிறேன், எக்கோலாம் பாருங்க, இது எக்கோவுக்கு மூஞ்சி பார்க்கவே முடியாது. ஏலியன் ஃபோர்ஸ் நல்லாயிருக்கும், இது ஆம்னிவர்ஸில் மூஞ்சி பார்க்கவே முடியாது, ரொம்ப இதாக இருக்கும். அந்த மாதிரி தான் சொல்கிறேன். பட் ஆம்னிவர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டாரி. அந்தமாரி பென்டன் சீரிஸ் திருப்பி வராது. நீங்கள் அந்த ஆர்ட் ஸ்டைல்ஸ் சரி பண்ணியிருந்தாங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ நம்ம 3ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஏலியன். ஸோ அல்டிமேட் ஏலியன் நம்ம 3ல இருக்குது, நம்ம 2 1 ஆனால் அவ்வளோதான்னு கேட்டிங்கன்னா அல்டிமேட் ஏலியன் எனக்கு பிடிச்சதுக்கு காரணம் இந்த அல்டிமேட் ஃபார்ம்ஸ் தான். ஸோ அல்டிமேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்பிடோ கிரியேட் பண்ணுது, ஆஷ்மித் பண்ணது கிடையாது. அதனால தான் அதில் பல கோளாறு இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஆஷ்மித்தை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பார். இந்த அல்டிமேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து அல்டிமேட்ரிக்ஸ் வந்து ரொம்பவே சேட்டை பிடிச்சது. இதில் நிறைய கோளாறு இருக்குது. ஏன்னா இது இன்கம்ப்ளீட் ப்ராஜெக்ட். ஆஷ்மித்தோட இன்கம்ப்ளீட் ப்ராஜெக்டை தான் எல்பிடோ எடுத்து வந்து அந்தமாரி கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி எல்பிடோ ஒரு கெல்வன் தான். அந்த டிஎன்ஏ இதில் தான் அந்த அவனை பென் மாதிரி உருவத்தை சுற்றி இருப்பான் ரெட் கலரில். ஸோ அவன் உருவாக்குறது வந்து அல்டிமேட்ரிக்ஸ். பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸோட எண்டில் வில்கேக்ஸ் கையில் போயிடும். ஸோ வில்கேக்ஸ் கையிலேருந்து அது பார்த்தீங்கன்னா பென் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பார். அப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா எல்பிடோட்டேருந்து வாங்கி அல்டிமேட்ரிக்ஸாக போட்டிருப்பாரு. அப்போ கிடச்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்டிமேட்டில் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அல்டிமேட்டில் நீங்கள் பல வகையான வில்லன்ஸை பார்த்துருப்பீங்க, கேப்டன் நெமிசஸ் பார்த்துருப்பீங்க, ஆக்ரோகோர் அந்த மொதல் சீசன் ஆக்ரோகோர் சத்தியம் செம்ம வில்லங்க அவனும் வந்துட்டிங்கன்னா கெவின் மாதிரி அஸ்மோசியன். என்னென்னா அவங்க வந்து அந்த பிளான் போவோம், அந்த மேப் ஆஃப் இன்ஃபினிட்டி பிளான் போகிறப்போ ஆக்ரோகோர் முன்னுக்கு இருப்பான். ஆனால் ஆக்ரோகோர் மேப் எடுத்து கொடுக்குறதே எங்கள் 3 பேர் தான். இவங்க ஹெல்ப் பண்ணி தான் ஆக்ரோகோர் அந்த மேப்பை எடுத்துருப்பான். அந்த மாதிரி இருக்கும். பட் கடைசியாக ஆக்ரோகோர் டிஃபீட் பண்ணது பார்த்தீங்கன்னா அல்டிமேட் கெவின் தான், பென்னு கிடையாது. பென் எவ்வளோ ட்ரை பண்ணுவார் முடியாது, கெவின் தான் பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணியிருப்பான். ஸோ அல்டிமேட்லி ஃப்ளோவாக போவோம், அதுலேயே கொஞ்சம் ஃபன்னாக போவோம், அப்பப்போ கொஞ்சம் சீரியஸாக போவோம், அப்போ கொஞ்சம் இதாக போவோம். இட்ஸ் ஓகே, நல்லாயிருக்கும் அல்டிமேட் ஏலியன். அதுக்கப்புறம் அதை பற்றி அதில் பெருசாக பேசுறதும் இல்லை. ஸோ நம்ம 2 பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் சால்மெட்ரிக்ஸ் வந்திருக்கோம், அப்புறம் டிஸ்ட்ராய் ஏலியன்ஸ் வந்திருக்கும். இந்த டிஸ்ட்ராய் ஏலியன்ஸோட ஆர்ட் ஒர்க் அளவு கூட ஆம்னிவர்ஸில் இல்லை. டிஸ்ட்ராய் ஏலியன்ஸோட ஆர்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா லைக் லைவ் ஆக்ஷன் மாதிரி இருக்கும். அந்தமாரி கூட ஆம்னிவர்ஸ் நான் கொடுத்துருந்தா ஆம்னிவர்ஸ் இந்த மேலே தான் வச்சுருப்பேன். அந்த ஆர்ட் ஸ்டைல்னால தான் ஆம்னிவர்ஸில் ஃபாலோ வச்சுருக்கேன். மற்றபடி அது ஒரு செம்ம ஸ்டாரி, நல்லா ஒரு ஃபேவரட் ஆல்வேஸ் நம்பர் 1 ஏலியன் ஃபோர்ஸ் தான். ஏன் ஏலியன் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புது பேண்டை பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டாரி லைனில் ரொம்ப இந்த ஃபன்னு காமெடி எதுவுமே இருக்காது, சீரியஸாகவே போகும், டார்க்காக இருக்கும். இட்ஸ் வெரி டார்க். நீங்கள் புரிஞ்சிக்கணும் அந்த இந்த சீசனை, என்ன இது இப்படி போகுது, ஏன் அவன் இப்படி பண்ணுறான், ஏன் அதை பண்ணுறான், ஏன் இதெல்லாம் வருது இருக்கிறப்போ அது இட்ஸ் ஸோ டார்க் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, நீங்கள் அடல்ட்டாக இது அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இதனால அது நடக்குது அப்படின்னு சொல்லி நல்லாயிருக்கும் அந்த ஏலியன் ஃபோர்ஸ் மொத்த சீசனுமே. கெவின் பார்த்தீங்கன்னா திருப்பி கெவின் வில்லனாக இருந்து நல்லவனாக மாறி இருப்பான். கிராண்ட்பா மேக்ஸ் மிஸ் ஆகியிருப்பார். குவென் பார்த்தீங்கன்னா குவென் அவளோட பொட்டன்ஷியல், அவ்வளோ பவர் நான் தெரிஞ்சுக்கிட்டு அவளோட அந்த பவரை யூஸ் பண்ணுவான். பென் வைஸாக வந்து அவன் ஆம்னிட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவான். பென் மெஜூர்டாக இருப்பான், அதுதான் முக்கியமானது. பென் ரொம்பவே மெஜூரிட்டியாக இருப்பார் அந்த சீரியஸில். புது விதமான ஏலியன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஏலியன்ஸ் ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், புது ஏலியன்ஸ் அன்லாக் ஆகும். ஆஸ்மித் கிட்ட அவனோட கான்வர்சேஷன், அந்த ஏலியன் ஃபோர்ஸோட அந்த கடைசி எபிசோட் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பான் பாருங்க. பென் அந்த ஆம்னிட்ரிக்ஸ் லாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பென் வந்து தனியாக வந்து உட்காந்துருப்பான். அப்போ சொல்லுவான், ஜேக்கெட் தூக்கி போட்டு நான் வந்து வாட்ச் இருந்தேன், நான் பென்டென்னு இல்லைனா நான் எதுவுமே இல்லை ஜீரோன்னு சொல்லிப்பா. குவென் சொல்லுவாள், நீ வாட்ச் எல்லாமே நிறையா பண்ணியிருக்க பென், யோசிச்சுப்பாரு, உன் வாட்ச் டைமோடதுக்கு அப்புறம் நீ ஃபைட் பண்ணது இல்லையா சொல்லி அந்த மோட்டிவேஷன் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் வந்து பென்டனை பற்றி இன்ஸ்பயர் ஆனேன். நான் இன்னைக்கு பென்டன் ஃபேன் தான். நான் அப்போ இருந்து இப்போ இருக்கிற பென்டன் ஃபேன் தான். பென்டன் நிறைய இன்ஸ்பயர் இருக்கேன். இன்னைக்கு பென்டனோட ஸ்டஃப்லாம் வச்சுருக்கேன். உண்மையாக போய் சொல்லலை, பென்டன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா என் யூடியூப் சேனல் போட்ட ஃபஸ்ட் வீடியோ பென்டன் தான். நான் தான் பென்டன் நான் விடாமல் போட்டுக்கிறீங்களா, பென்டன் யாரும் மறக்கக்கூடாது. இந்த புது பிள்ளைங்க யாரும் பென்டன் பார்க்க மாட்டேங்கிறாங்க. மேபி ரீபூட்டை பார்த்துனாலும் யாரும் யோசிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பட் பென்டன் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் டு பி ஃபாலோட். அது வந்து ஒரு லெஜசி, ஒரு லெஜண்ட் பென்டன்.
வென்டன் வந்து இதுக்கப்புறமா வரணும். ஆக்சுவலி புதுசாக WB வந்து காமிக்ஸில் ஒர்க் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி ஃப்யூச்சரில் அது வந்து சீரியஸாகவும் வர வாய்ப்பு இருக்குது. அதான் காமிக் வரட்டும். முதல்ல தான் இப்போ தான் காமிக் வருதுன்ட்டு நிறைய கேன்சல் பண்ணி விட்டாங்க. பார்ப்போம் புது காமிக் வருது இல்லைன்னு. ஓகே கைஸ், நான் அடுத்த நல்ல வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ.